Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அகைன் ஒரு நியூ சீரியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க ஒன்மா. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் தெலுங்கு சீரியலோட ரீமேக் தான். ஸ்டார் மால சின்னி அப்படிங்கிற டைட்டிலில் கரண்ட்டாக நைட்டு 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சீரியல். இந்த சீரியல் தான் ரீமேக் பண்ணி கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்க. எந்த சேனலில் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஸ்டார் மேலே 7 o'clock டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் ரொம்பவுமே ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல். 2 ப்ரோமோவுமே அவங்க தெலுங்குல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவுமே நான் பார்த்தோன்னே இதுதான் இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒரு ஐடியா வந்துருச்சு. சின்னி அப்படின்னு சொல்லி தெலுங்குல டைட்டில் வச்சிருக்காங்க. அப்புறம் தமிழில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறப்ப சிறிய, சின்ன, குட்டி, டைனி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வருது. ஸோ சின்ன அப்படிங்கிறது அந்த சின்னி அப்படிங்கிறதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இருக்குது. ஸோ ஸ்டார் மால டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த சீரியல் அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால தான் டைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். ஸோ சின்ன அப்படின்னு சொல்கிறதோட சின்ன மகளே அப்படிங்கிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நான் வச்சிருக்கிற டைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இது வந்துச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த டைட்டில். பட் சீரியல் வரப்போ கண்டிப்பாக வேறு டைட்டிலில் தான் வரும். ஸோ ஆக்சுவலாக இந்த சீரியலோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சீரியலோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே ப்ரோமோ வருது. எதுக்காக அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஜெயிலில் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜவான் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குழந்தை பிறந்த உடனே அம்மா கிட்ட இருந்து ஜெயிலில் இருந்து பிரிக்க மாட்டாங்க. குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் அம்மா கூட ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய மட்டும் வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு சீன் வரும். அதே மாதிரி தான் இந்த சீரியலையுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க. அந்த மகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஜெயிலில் அம்மா கூட இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெயிலில் இருந்து மகளை மட்டும் ரிலீஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அம்மா வந்து ஜெயிலே இருக்காங்க. வெளியே போகிறப்ப அந்த பொண்ணு வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபித்து உங்களை வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற மாதிரி தான் செகண்ட் ப்ரோமோ இருந்துச்சு. ஸோ இந்த சீரியலை தமிழில் யார் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா வீனஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து கரண்ட்டாக இப்போ 2 சீரியல் வந்து பிரைம் டைமில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எந்த சேனலுக்கு அப்படின்னா விஜய் டிவியில் கரண்ட்டாக 7 o'clock டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாக்கியலட்சுமி சீரியலும், 8 o'clock டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியலும். 2 சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3வது சீரியல் அந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பாக்கியலட்சுமியோட ஸ்டோரி ட்ராக்கை பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் ஏதோ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியே சீரியலோட ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ரீப்ளேஸ் பட் அந்த சீரியல் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பட் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் சேனல் கிட்ட இருந்து கிடைச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ இந்த சீரியலில் யார் ஹீரோ அண்ட் ஹீரோயினாக நடிக்க போகிறா, மற்ற கேஸ்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னுமே எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம தான் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சீரியலுக்கு டைட்டில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போயுமே சொல்லிடுறேன். டைம் ஸ்லாட்டும் அஃபிஷியல் கிடையாது. இது என்னோட கெஸ்ஸிங்ஸ் தான். நீங்கள் இந்த சீரியலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.